சீரியஸா யோசிக்கிறவங்களுக்கு இது கிடையாது. என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், அதை எப்படிலாம் வடிவேல் மீன் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கோம். சொல்லுப்பா, சொல்லு. எங்கெல்லாம் அடிப்பாங்க அண்ணா காமெடிஸ், the untold story of startup life. சரி சொல்லுங்க, என்ன சொல்றது, என்ன ஸ்டார்ட் பண்ண? சரி, ஒரு சும்மா ரேண்டமா இப்படி ஆரம்பிப்போம். கண்டிப்பா எந்த ஒரு ஃபவுண்டருக்கும் தான் இப்ப என்ன ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரோ அதோட ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருந்திருக்காரு. ரொம்ப அமெச்சூரா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்திருக்கோம். நம்மளுக்கு என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அப்படி ஐடியால ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் செட் பண்ண டீம், அதுல நடந்த காமெடி, அதுல நம்ம பண்ண கிளீஷேஸ், இப்படி இதை எடுத்துட்டு போவோம். சரியா? இது வந்து யாராவது சீரியஸா இது மூலமா இருந்து ஒரு டேக் அவே எடுத்துட்டு போனோம், இதுல இருந்து ஒரு லேர்னிங் எடுத்துட்டு போனா இது தப்பான வீடியோ. மற்ற சேனல்ல இல்ல நம்ம சேனல்ல 10 வீடியோ இருக்கா, அதை போய் பாருங்க. இது முற்றிலும் யாருனாலும் புண்படுத்துறதுக்கு இல்லை. ஸ்டார்ட் அப் சீரியஸா யோசிக்கிறவங்களுக்கு இது கிடையாது. என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், அதை எப்படிலாம் வடிவேல் மீன் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கோம். சொல்லுப்பா, சொல்லு. அடிப்பாங்க அடி ஒரு பக்கம். அண்ணா காமெடிஸ், the untold story of startup life. எல்லாத்துக்கும் ஒரு சிஇஓ ஃபவுண்டர் சி சூட் செம்ம பே, கம்பெனில ஷேர், இவ்வளவு பெரிய வேல்யூஸ். இதெல்லாம் கட் பண்ணுங்க. ஆனா பின்னாடி வீட்டுல போனா உழுக்கிற அடிவோட வந்து நம்ம கிட்ட, அதாவது ஒரு 20,000 சம்பளத்துக்கு போறவங்க நிம்மதியா என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம மக்களுக்கு உண்மையா இருக்க வேண்டாமா? அப்புறம் கம்பெனி செய்வாங்க. அதாவது இப்பயுமே என்ன சொல்றோம், நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த ஒரு 5-10 வருஷம் சாக்ரிஃபைஸ் தான் அடுத்த ஒரு 30-40 வருஷத்தை காப்பாற்றப்படுது. அப்பதான் எனக்கு சொன்னாங்க. இப்படி நம்பரையா இல்லையா? எனக்கு நடந்த செகண்டரி நான் சொல்லுவேன், நான் ரெக்கார்ட் பண்ணியே ஆவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அது காலேஜ் ஸ்கூல்னா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு என்டர்பிரைசஸ் ஐடியா. இந்த வெப் சீரிஸ் ஒன்று இருக்கும், டிவிஎஃப் பிக்சர்ஸ்ன்னு. அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த சீட்டோஸ்க்கு வர ஃப்ரீ ஹேம்பரை வந்து சேர்த்து வச்சு அந்த ஜாரை கொண்டு விற்று பண்ண மேகசின். காலேஜ்ல ஒரு மேகசின் ரன் பண்ண காலேஜ் மேகசின். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உனக்கு தோணுன என்டர்பிரைஸ் ஐடியா என்ன? ஃபர்ஸ்ட் தோணுனது செஞ்சேன் நான். ஜிபிஎஸ் டிவைஸ். ஓகே, பேசிக்கா ட்ரெண்டிங்கா இருந்துச்சு மார்க்கெட். ஓகே, அப்பனா டிபிக்கலி நீ காலேஜ்ல வந்து தான் ஃபர்ஸ்ட் என்டர்பிரைசஸ் ஐடியாக்கு போற. காலேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஐடியா நிறைய தோணும், பட் அது எதுவுமே உருப்படாதுன்னு எனக்கு அப்பயே. அந்த மாதிரி கிளீஷே ஐடியா தான் கேட்கறேன். அதாவது எப்படி சொல்றேன்னா, இது நமக்கு ஒரு ஹிண்டே தரேன். திக்குதுன்னு பார்த்துட்டு இருப்போம், ஒரு இளநீ வெட்டுறாங்க, சரி நல்லா சம்பாதிக்கிறாரு, அங்கேயே ஒரு கணக்கை போட்டு நாம ஒரு 100 இளநீ கட்டி போடுறோம். கரும்பு யோசிச்சேன், மாசம் 3 லட்சம் ரூபா சம்பாதிப்பாரு கரும்பு வைக்கிறாரு. அவரே ஒரு 3 கடை போட்டுருந்தாரு, ஒரு 9 லட்சம் ரூபா சம்பாதிக்க போறாரு அப்படின்னு. அப்புறம் இந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் இப்ப சொல்ற மாதிரி அப்ப கேட்டா, நான் 3 லட்ச ரூபாய்க்கு வித்தாலே எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கூட வராது கையில. அந்த மாதிரி நிறைய யோசிச்சு, அதுதான் நான் சொன்னேன். மறுபடியும் இந்த கேள்வியை ரீப்ரேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ரெவன்யூனா என்ன, அதாவது இந்த லாங்குவேஜ் எல்லாம் புரியாத ஒருத்தனா நம்ம இருந்திருப்போம்ல. அன்னைக்கு தேதியில பிசினஸ் எப்படி பார்த்தோம், அன்னைக்கு அந்த ஐடியாவை எப்படி எடுத்துட்டு வந்தோம், அதுதான் ஓகே ஆகுதோ இல்லையா. பட் ஐடியா திங்க் பண்ணது, அப்படி திங்க் பண்ணது பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரொவைடிங். ஓகே, ஸோ ட்ரெண்டிங்கா இருந்துச்சு, எல்லாருமே இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல இன்டர்நெட் இல்லாமலே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம டீலர்ஷிப் எடுத்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி ரொம்ப, அதாவது 1200 rupees வருது. 600 ரூபாய் 700 ரூபாய் மாசம் ஒரு வீட்டுக்கு. நம்ம வீட்டை சுத்தி ஒரு 500 வீடு இருக்கு, 500 வீட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போடுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் லூஸ்தரமா யோசிச்சுட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு அது 20-30 ரூபா கூட வராது வீட்டுக்கு. அப்புறமா தான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேசும்போது தெரிஞ்சது, தம்பி அது ஒரு 50 ரூபா வராது, அதுலயே நீங்க ஒரு 100 வாட்டி எங்களுக்கு கூப்பிட்டுருக்கீங்க வீட்டுக்கு, கட்டாயம்
ஆயிடுச்சு, சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கிரிஞ்சா யோசிச்சதுலாம் ரெண்டு. ஸோ ரெவன்யூ பத்தி தெரியாது, ப்ராஃபிட்டை பத்தி தெரியாது, கிராஸ் மார்ஜின் என்ன தெரியாது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது இது ஒரு ஐடியா. இந்த கரும்பு ஜூஸ் கடை. ஸோ இது இந்த இன்டர்நெட் ஐடியா எந்த வயசுல? காலேஜ் படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது. வீட்டுல இன்டர்நெட் இல்ல, போட்டாரு அடி வந்து போட்டு 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வாங்குறாரு, 1000 ரூபாய் மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்காரு. அப்புறமா தான் தெரிஞ்சது இது அவருக்கு இல்ல, அவரே ஒரு ஏஜென்ட். அது யோசிச்சது. ஸோ கார் ஷோரூம் தான் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா தான் இந்த கார் ஷோரூம் ஆரம்பிக்கணும்னா இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்கி ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு வீடு, அந்த வீட்டுல கார் எடுத்துறாங்க, கேட்கும்போது கார் வந்து அவனே கொடுத்துடலாம், கிரெடிட் பெஸ்ட் பே பண்ணிக்கலாம் அப்புறமா அப்படி யோசிச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு 1.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா வைக்கிறோம் கையில, ஒன் டைம் இன்ஸ்டாலேஷனா அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அதை யோசிச்சுட்டு வேற மாதிரி இருக்கு, நம்ம யோசிச்சது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அது மாதிரி யோசிச்சது தான்? நான் வந்து முக்கோடி நான் வந்து ஸ்கூல் டைம்ல இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். டிப்பிக்கலி என்னன்னா, இது யாரு சொல்லி, யாரோ ஒரு நல்ல ஒரு யூடியூபர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஒருத்தன், அதாவது அவன் கெரியர்ல என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை கண்டிப்பா ஸ்கூல் டைம்ல உட்காந்து பண்ணிட்டு இருந்திருப்பான். லெட்ஸ் சே சச்சின், அதாவது ஷைனான ஒருத்தர், சச்சின் பார்த்தீங்கன்னா சின்ன போட்டோல பேட்டோட இருப்பாப்ல, அனிருத் பார்த்தீங்கன்னா கீபோர்டோட இருப்பாப்ல. ஸோ சம்ஹவ் நாம எங்கேயாவது இந்த ஆண்டர்பிரினர் ஸ்பிரிட் வந்து இந்த நல்ல ஷைனான ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அது வந்து அவனுக்கு அந்த டேர்ம் தெரியாம இருந்திருக்கலாம், இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த தாட் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் பிசினஸ் அது எப்படியாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஒரு படத்துல பார்த்து டக்குனு இன்ஸ்பயர் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் சிவாஜி படம் பார்க்கும்போது ஸ்கூல் டைம் கட்டுறோம்டா, நாமளும் சிவாஜி மாதிரி 2 பேரும் கைது போடுறோம், மாஸ் பண்றோம் அப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நான் பண்ண ஒரு சில செம்ம மேட்டர்லாம் என்னன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து ஐயோ சொல்ல போறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல நார்மலான விஷயத்தை சொல்லிடுறேன். லைக் ஆனுவல் டே இந்த மாதிரி அக்கேஷன் நடக்கும்ல. நான் வந்து 2000 to 2010 தான் இந்த ஸ்கூல் லைஃப். இந்த டைம்குள்ள இந்த இப்ப ஸ்கூல்ஸ் எப்போ இருக்கு, கேஃபெட்டீரியா, ஏர் கண்டிஷனிங், ஸ்மார்ட் போர்ட்ஸ் இப்படிலாம் இருக்காதுல்ல. சாக் அண்ட் டாக்கு கேஃபெட்டீரியா உள்ள இருக்காது பெருசா. இருக்கு, எனக்கே நல்லா இருக்கு, எனக்கு எது கேன்டீனே உள்ள இருக்காது. நான் வந்து வெளில வரும்போது தான் என் ஸ்கூல் கேன்டீனே ஒன்று வந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட், பர்த்டே அப்படின்னா வந்து பார்ட்டினா என்னன்னே தெரியாது, பார்ட்டி பண்றோம் அப்படின்னு அந்த க்ரௌட் ஃபண்டிங் வாங்கி வந்து எவ்வளவு ஆனஸ்ட்னா, அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒரு சார்ஜ் எழுதுவேன். இதை நான் வாங்கிட்டு வந்ததுக்கு. அது எப்படின்னா மொத்தமா ஒரு கணக்கு போட்டு, அப்பல இருந்தே எனக்கு இந்த கணக்கு போடுறது மொத்தமா இதுதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல இருந்து இந்த கணக்கை போட்டு இத்தனை பேரா பிரிக்கிறோம், இவ்வளவு பேர் தரீங்க, இவ்வளவு பேர் தராம போவீங்க, அதான் நான் குஷன் கொண்டு வச்சுக்கிறேன்ட்டு நம்ம க்ரௌட் ஃபண்டிங்கை ஃபுல் பண்ணி அந்த வந்து பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணி வெற்றிகரமா அந்த செலிப்ரேஷன் முடிப்போம். இது வந்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 30-40 ஈவெண்ட்ஸ், பர்த்டே ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவோம். இது இல்லாம ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே, அந்த டே இந்த டே நிறைய வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து புட்டுக்கிறதா பார்த்தா எப்படி நாங்கள் வந்து ஒரு 50 வென்யூஸ் நடத்தியிருப்போம். அதுல இருந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒன்று நடத்தினா என்ன மிஞ்சி போனா ஒரு 20 ரூபி to 50 ரூபி இது ஆன் ஆகும். இதுவும் என்ன பண்ணுவோம், கான்ட்ரிபியூஷனா போகும். எப்படின்னா பசங்க அப்ப வந்து நான் மட்டும்தான் என் கிளாஸ்லயே, ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட், என் வீட்டுல அப்ப சிஸ்டம், இன்டர்நெட் எல்லாமே இருந்துச்சு. அதனால பணக்கார பிள்ளை எங்க அப்பாவுக்கு அதுலதான் வேலை. அது வந்து எனக்கு கொடுத்தது இல்லை, எங்க அப்பாவது. நான் போய் ஓரமா உட்காந்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்போஷர் இருக்கவும் எனக்கு நான் வந்து 7th படிக்கும்போது எனக்கு மெயில் அக்கௌண்ட், ஃபேஸ்புக்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம், ஒரு கிராமத்தில் வாழும் ஒரு நகரவாழ் பையனா வாழ்ந்துட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து இங்க போகவும் அந்த எக்ஸ்போஷர் அப்படியே கேரி ஆகி போயிட்டு இருந்தேன். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வா ப்ரௌசிங் சென்டர் போகலாம், வா கேம் ஆட போகலாம் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிசிக்கல் கேமுக்கு போவானுங்க. கிரிக்கெட் விளையாடுறது,
வாலிபால் விளையாடுறது இப்படி போவாங்க. நான் இதெல்லாம் இருக்கிற வச்சுக்கிட்டு வாடகை நம்ம போயிட்டு ஜாலியா பிளே ஸ்டேஷன் விளையாடலாம். அப்ப வந்து இந்த வைஸ் சிட்டி இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டு. வைஸ் சிட்டி விளையாடலாமா அப்படின்னு கூப்பிட்டு போறது. ஸோ நான் வந்து அப்பயே வந்து இந்த காசை சேர்த்து அப்போ என் கூட யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க ஒரு 3-4 பேர்த்த கூப்பிட்டு போய் கேம் ஆட வச்சு அவனை வந்து என் ஃபேன் ஆக்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வென்யூ வரும்போது ஈவெண்ட் போது என்னோட ஆர்கனைசர் செக்ரட்டரி அவங்கலாம் இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை பார்த்து எக்ஸ்போஷனா இருக்கனால படம் தான் இந்த சிவாஜி படம் அந்த மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலா அதுக்குள்ள பிசினஸையும் கேரி பண்ணி கொண்டு வருவாங்கல்ல. டப்பு ஃபேக்டரி கட்டுறது, நான் ஃபேக்டரிக்கு ஓனர் ஒரு பாட்டிலே அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பண்றோம்டா. எனக்கு வந்து எப்படின்னா என்னோட வாழ்க்கை லட்சியமா அது கிடையாது. நாம வந்து அப்பெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு வந்து பைலட் ஆகணும். திடீர்னு பைலட் திடீர்னு எனக்கு வந்து ஏதோ நியூஸ் எனக்கு நல்ல ஞாபகம் ரொம்ப மனசுல பதிஞ்ச விஷயம். ஸ்கூபா டைவ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டேன். எனக்கு அது என்னன்னு தெரியல. என் வீட்டுல சாக்ஸ் போய் கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணியில போய் காலாட்டிட்டு இருக்கிறது. எனக்கு இது எல்லா வரவங்களும் கேட்பேன், இது என்ன வேலை? இந்த வேலைக்கு தான் நான் போக போறேன். நீ என்னப்பா வேலைக்கு பார்ப்பா? இந்த வேலைக்கு அப்படின்ட்டு இப்படிதான் கிளீஷியா போயிட்டு இருந்துச்சு. என் கெரியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கெரியர் நான் சேஞ்ச் பண்ணிருப்பேன். திடீர்னு என் அம்மா உடம்பு சரியில்லை, நம்ம டாக்டர் ஆயிடலாம் பேசாம. எங்களுக்கு வந்து லீகல் பிரச்சனை இருந்துச்சு தோட்டத்துல. அப்ப வந்து எங்க அப்பா அம்மா தான் போயிட்டு அட்வொகேட்டை பார்த்துட்டு வருது, அந்த ஹியரிங் போயிட்டு வருது. நான் பேசாம லாயர் ஆகலாம், இந்த மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு என் கெரியர் வந்து ஒரு 40-50 டைம் சேஞ்ச் பண்ணிருப்பேன். அதனால எனக்கு நான் வந்து கெரியர் ஆன்டகனிஸ்டிக்காவே இல்லை. எனிதிங் ஓபன் டு இட்ரா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன். நீங்க பிசினஸ் மாடல் வந்துருக்கீங்க, நான் எப்படி இருந்திருக்கேன்னா டெக்னாலஜிஸ்டா இருந்திருக்கேன். நீங்க சொன்ன 6th 7th 8th நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு அதை ஆன் பண்ண சொல்ல வெடிச்சிரும் அந்த இடத்துல. அது ஷாக் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பசங்க இதே டைம்ல வந்து எனக்கு அப்பதான் என் அப்பா வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் பண்ணாங்க. என் வீட்டுல இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. மல்டிமீட்டர்ல இருந்து ஒரு என்ன சொல்லலாம் அந்த பம்ப் இம்பலரு. நான் வந்து 3வது நாளாவது எனக்கு இம்பலர்னா என்னன்னு தெரியும், ஸ்டார்டர் பாக்ஸ்னா என்னன்னு தெரியும், வயருங்க எல்லாம் நடக்கும். என் கேம்ஸே எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து டாய்ஸ் இருக்காது. எங்க அப்பாவோட பழைய மெட்டீரியல் எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிறது, கழட்டுறது, அதுக்கு அடி வாங்குறது இப்படிதான் இருக்கும். ஸோ என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து 3 பக்கம் எக்ஸ்போசர் கெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கே தெரியாம இதை நான் என் உள்ள எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலி ஐம் குட். இது எப்படி ஆச்சுன்னா என் அப்பா டென்ஷன் ஆயிட்டாருன்னா என்னை பிடிச்சி குத்தணும்னா அவரோட என்ஜினியரிங் மேக்ஸ் புக் எடுத்துப்பாரு, அதை வச்சுட்டு என்ன அடிப்பாரு. நீ இப்ப சொல்லு இது என்ன, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணு. ஸோ பை ஹார்ட்டட்லி என் அம்மா பிசிக்ஸ், என் அப்பா இன்ஜினியர். இவங்க பிசிக்ஸை பிடிச்சி அடிப்பாங்க, இவங்க மேக்ஸை பிடிச்சி அடிப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே கால்குலேட்டிவா வந்துட்டேன். அண்ட் கம்ப்யூட்டர் வந்து வீட்லயே இருந்துட்டனால அந்த எக்ஸ்போஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. யாரும் சொல்லி கொடுத்துலாம் வரல, நானே போய் உட்காந்து அடிச்சு அதை கெயின் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் இந்த டுவர்ட்ஸ் டெக்னாலஜி அப்பயே உட்காந்துட்டு இந்த அதாவது எனக்கு இப்பெல்லாம் நினைச்சா சிரிப்பா இருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி பத்தில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 6வது அதை பண்ணி நேஷனல் சோஷியல் காங்கிரஸ்ல அவார்ட்லாம் வாங்கினோம். அதனால எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா போயிட்டு கூகுள் அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தேன். எனக்கு அப்பயே என்னன்னா இந்த மாதிரி பிசிக்கலா எஃபோர்ட் போட்டாதான் பிடிக்காது, மென்டலி ஒரு அப்ப வந்து பிபிடி கல்ச்சர்லாம் இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், பிபிடி போட்டு போயிட்டேன். எல்லாருமே உட்காந்து தர்மாக்கோல அதை பண்ணி இதை பண்ணி நான் போய் ஜாலியா ஒரு பிபிடி போட்டு நிக்கிறேன். பையன் பண்ணிருக்கான்பா அப்படின்னு அதுல இதெல்லாம் கை போயிட்டேன். டைடில் எனர்ஜி இதெல்லாம் வந்து அப்ப எல்லாத்துக்கும் புதுசு. அப்பயே பெல்டியர் எடுத்து பெல்டியர் இப்படி டெம்பரேச்சர் இருக்கும், ஏன்னா ஸ்பேஸ்ல எப்படி கரண்ட் வரும், எனக்கு கரண்ட்னு தெரிஞ்சிச்சு. இப்படிலாம் கரண்ட் ஜென்ரேட் பண்றோம், அப்ப ஸ்பேஸ்ல எப்படி அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இருக்க சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் ஹார்ட்வேர், இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் நாலேஜ், இன்னொரு பக்கம் இந்த மேத் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ கிராஸ் லிங்க்டா போயிட்டு இருக்கு. நான் ஃபேமிலி ஃபார்மிங் பேக்ரவுண்ட். ஸோ அக்ரி, ஃபுட்டு, ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, இந்த பக்கம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட். இது எல்லாமே எனக்கே தெரியாம ஸ்பூன் ஃபீட் ஆகிட்டே வந்துருக்குது. ஆனா இது எதுவுமே அகாடமிக்ஸ்ல காட்டவே வரவே வராது. எனக்கு ஃபார்பிட்டன் கேப்னா என்னன்னு நல்லாவே தெரியும், ஆனா அதை நல்லா ஸ்கிரிப்டா எழுத முடியாது. எனக்கு இன்னுமே அந்த பிரச்சனை இருக்கு.
இந்த பாட்காஸ்ட் பண்றதுக்கான பெரிய காரணமே இதுதான். இப்போ எவ்வளவு நேரம் பேசணுமா, இது எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், நரேட்டிவா அது வந்து எழுத தெரியும். இன்னுமே லிங்க்டின்ல வந்து அப்பப்ப கண்டென்ட் போடுறதுக்கான காரணம் எழுத தெரியாது. சரி ஓகே இது போதும், சின்னதா இருக்கு போதும் அப்படின்னு முடிச்சு விட்டுறது. ஸோ அப்பயுமே அதே பிரச்சனை தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் ஆகிக்கும், ஆனா அந்த நரேட்டிவா சொல்ல எழுத தெரியாது. இதே உட்காந்து கேட்டாங்கன்னா அது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஆயிடுச்சு, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கூடவே வந்து அப்போ வந்து இந்த பயோஃபர்டிலைசர்லாம் உள்ள போகும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வாயில வர ஆரம்பிச்சிருச்சு. 7th படிக்கும்போது ஒரு இன்செக்டிசைட் இப்படி காமிச்சா, ஒரு இன்செக்டை காமிச்சா இது என்ன இன்செக்ட், இதுக்கு என்ன இன்செக்டிசைட் கொடுக்கணும், இது எதனால வரும், இது வந்து ஈஸியா சொன்னா இது நன்மை செய்யும் பூச்சா தீமை செய்யும் பூச்சா, இது வந்து பாலினேஷனுக்கு வந்திருக்கா இல்ல வந்து சக்கிங் பெஸ்டா அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி, இதுக்கு இந்த இது வந்து மீலி பக்கு, இதுக்கு வெட்டிசீலியம் கொடுத்தா போதும், இது வந்து நெமட்டோடு, இதுக்கு வந்து பேசிலோமிசஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்காலிட்டிஸ் இன்னொரு பக்கமும் அது அப்படியே வந்துருச்சு. அதாவது லேட்டர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் போயிட்டு காலேஜில் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தான் புதுசா இருந்துச்சு. அது வந்து காமன், அதனால ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. செகண்ட் இயர் தேர்ட் இயர் பேப்பர்லாம் இதான் நம்ம 6வது படிச்சோம் அப்படிங்கிற ரொம்ப ரிலவன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த காலேஜ்ல போயிட்டு அகாடமிக்லயே படிச்சாதான் அது புரியுங்கிறது இல்லாம போச்சு. அதனால ஓகே நம்ம வேற ஏதாவது பார்க்கணும்ல அப்படின்ட்டு தான் சரி அப்போ அதை விட்டா என்ன தெரியும், இதெல்லாம் தான் தெரியும்ட்டு அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் இதுக்கு நடுவில் வந்து நிறைய கிளீஷேவான மாடல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதான் ரொம்ப பெயின்ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஸோ சம்பவம் நான் வந்து பயோடெக்னாலஜின்னு ஃப்ரீஸர் உள்ள போயிட்டனால டெக் ப்ராடக்ட் மாஸ் பண்றோம், நம்ம மொத்தம் இருக்கு இறக்குறோம்ட்டு இர்ரெஸ்பெக்டிவா எல்லாத்தையும் நோட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, செம்ம நீஷ் சானிட்டரி நாப்கின்ல போயிட்டு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி கார்டு பண்ண போறோம் அப்படின்னு இறங்கிட்டேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என் கைடுலாம் நான் போய் இதுக்கு இப்படி ஒண்ணு பண்ண போறேன்னு என்ன நீ சொல்லிருக்க, ஹைட்ரோபோனிக்ஸ்ல அப்ப கொண்டு போய் நிப்பேன், ஒர்க்கிங் மாடல பண்ணிட்டு இங்க சரி வளர்த்திட்டேன், அடுத்தது என்ன அப்படின்னு இருந்தேன். ஸோ இப்ப பார்த்தா இதெல்லாம் தான் என்னோட ஒர்க்கா இருக்கு. ஹைட்ரோபோனிக்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோம், ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அது அப்படியே இங்க இருந்து என்னோட பிஹெச்டியா மாறிடுச்சு, பிளான் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் மாறிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 7-8 வருஷமா நம்பர்ஸ்ல விளாண்டுட்டு இருந்தேன், அது அப்படியே இங்க வந்து பிசினஸ்க்கு அது அப்படியே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ சம்ஹவ் இது எப்போ இருக்குன்னா, ஸ்கூல் டைம்ஸ்ல நீ எதுல ஹைப்பரா இருந்தியோ அதுல உன்னோட கெரியர் செட் ஆயிடுச்சுன்னா க்ரோத் இருக்கு. அது ஸ்டார்ட் அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டோ கன்சல்டன்ட்டோ என்னமோ. இப்போ இதே யோசிச்சு தானே, நீ சம்பளம் நல்லா கிடைக்குதுன்னு நீ போயிட்டு டீச்சரா சேர்ந்துருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும். எனக்கு நீ டீச்சரா பழச்சிருப்ப, நீ அதான் இந்த ஒயிட் போர்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். உனக்கு என்ன வேலை வைக்கலாம், உனக்கு ஏதாவது ரொட்டீன் வேலை வைக்கணும்டா. டீச்சிங்கே வந்து ரிப்பீட்டடா அதையே திருப்பி திருப்பி டீச் பண்ணணும். ஸ்கூல் டீச்சர் காலேஜ் டீச்சர்ஸ் மாதிரி சிலபஸ் இருக்கும், அதை மட்டும் தான் டீச் பண்ணணும். நீ இங்க வந்து டெய்லி ஒவ்வொன்று காத்துங்க. அப்படி இல்லாம உனக்கு பிடிச்ச உட்கார வச்சு ரொட்டீன் வேலை கொடுத்தா இப்போ இருக்கும். பட் இப்போ நீ வாங்குறத விட 3 times ஆஃப் யுவர் சேலரி அப்படின்னா நீ இருப்பியா. ஸோ அதாவது இட்ஸ் அ பெயின்ஃபுல் ஜர்னி, பட் தென் ஸ்டில் அந்த பெயின் அனுபவிக்கிறதுக்கு அந்த பர்சிஸ்டன்ஸை அவங்க குழந்தைங்களுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கு. அது ஃபேமிலி கொடுத்தாங்களோ, இல்லை பேரண்டிங்ல வந்துச்சோ, இல்லை நாமளாக எடுத்துக்கிட்டோமோ, அது காட்ஸ் கிரேஸோ, சம்ஹவ் அது அப்படியே வந்திருக்கு. வெல் ஷைன்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசர்ச்சாகவே போயிருக்கு நினைக்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில டாப் ஷைனா இருக்கிறவங்களோட சைல்ட்ஹுட் பேட்டர்ன் எடுத்து பார்த்தா அவங்க எதுல ஷைனா இருக்காங்களோ அது அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே பண்ணிட்டு இருந்திருக்க விஷயம். ஈவன் மதன் குருவோட ஒரு பாட்காஸ்ட்ல பார்த்தேன், யூ கேன் பி ப்ரோ ஆஃப் எனி திங் if you spend 10,000 hours in that. 5 years of any field can master. சந்தோஷ் நாராயண் கரெக்ட், அவங்களோட பாட்காஸ்ட்ல தான் டக்குன்னு அவர் சொன்னாரு, அப்ப நான் கூட மியூசிஷியன், ஒரு 10,000 மணி நேரம் போடு, நீ மியூசிஷியன், நான் யாரு, நானும் அப்படிதான். ஸோ அதுதான் அப்போ சைட்ல இருந்தே வச்சதுனால நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வி ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் சம்திங் அது ரொம்ப அதிகமாக இனிஷியேட் ஆனதால
அதுல அந்த சக்சஸ் ரேஷியோ ரொம்ப ஃபார் பெட்டரா இருக்கு. ஸோ யா, இந்த மாதிரி ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் டக்குன்னு எனக்கு எனக்கு எப்போ இருக்குன்னா, நான் வந்து அதான் டிஸ்கவரியில அந்த ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் எனக்கு அப்பயே வந்துருச்சு. நானும் பார்த்துக்கொண்டே இருக்கேன், ஏன்டா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டுவாங்க வீட்டுல எல்லாம் வந்து. எனக்கு வந்து அதான் எப்படி சொல்றேன், மேனிஃபெஸ்ட் கியூரியாசிட்டி அதிகம் பயங்கரமா கத்துக்கிறதுக்கு. நான் கஷ்டப்பட்டேன்னு கேட்டா கஷ்டப்பட்டேன், ஆனா எக்ஸ்போஷருக்காக நான் கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் நல்லா ரொம்ப ஆம்பிஷியஸ்லி எக்ஸ்போஷர் இல்லாம பேக்ரவுண்ட் இல்லாம வந்து கலக்கிற நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த வகையில பார்க்கும்போது நான் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு அர்லியராகவே எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு. ஐம் ஃபாஸ்ட், அடிக்கடி சொல்றதுதான், ஐம் ஃபார்ச்சுனேட் டு பி. ஏன்னா நீங்க சொல்ற எக்ஸ்போஷர் எனக்கு காலேஜ்ல வந்து தான் கிடைச்சது. நீங்க சொல்ற ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு காலேஜ்ல 10th 11th 12th தான் கிடைச்சது. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதே காலேஜ்ல தான். எனக்கு எக்ஸல்ல ஃபார்முலாஸ் வந்து நான் 8th 9th இருந்து போடுவேன். பேசிக் ஃபார்முலா ஈஸி ஈக்குவல் டு இன்ட் இதெல்லாம் 8th 9th இருந்து போடுவேன். ஏன்னா என் அப்பாவோட ஒர்க் அப் இருந்துச்சு. எனக்கு வெக்டார் மேப்பிங் வந்து எனக்கு அப்பயே தெரியும். ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு அதை எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அது எப்படி வந்து சர்வேவா ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளவு பெரிய ஏரியாவில் எவ்வளவு வாட்டர் நீடு இருக்கும், பர் ஹவர் வாட்டர் கன்சம்ஷன் இந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ, இதுல எல்லாமே மேத்தமெட்டிக் மாடலிங். எனக்கு இந்த மேத்தமெட்டிக் மாடலிங்கிற வார்த்தை தான் எனக்கு தெரியல, ஆனா நான் பண்ணிட்டு இருந்தது மேத்தமெட்டிக் மாடலிங். 4 MPHல டெலிவரி கொடுக்கணும், அப்ப வந்து பேக் ப்ரெஷர் எவ்வளவு கிரியேட் பண்ணணும் பம்ப்ல, அப்ப அதுக்கு தகுந்த பம்ப் சம்மர்ஸ்ல எவ்வளவு இருக்கணும்னு மொத்தமா இந்த கால்குலேஷன் போட்டு ரெடியூசர் பைப்லாம் கணக்கு போடுவோம். டெலிவரி வந்து 3 இன்ச் பைப் வெளில எடுத்துட்டு ஒரு 20 மீட்டர் வந்து 3 இன்ச்ல போகும். அதுக்கு அடுத்தது ஒரு another 20 மீட்டர் 2.5 இன்ச் சைஸ் ரெடியூசர் போட்டு குறைக்க ப்ரெஷர் பேக் ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டே போகும். ஸோ தென் மொத்த ஃபீல்டும் ஈக்குவலா வாட்டர் வந்து டெலிவர் ஆகும் அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்பயே உட்காந்து பண்ணுறதுனால அதான் சொல்றேன், அந்த வேர்டு தெரியல, பட் தென் அந்த டெக்னிக்காலிட்டி தெரிஞ்சிருவோம். எனக்கு லேர்னிங் எப்படி ஆச்சுன்னா வந்து பார்ப்பேன், நல்ல ஒரு அத்தாரிட்டி வந்து உட்காந்து பார்ப்பேன், ஒன்று பண்ணுவாரு, இது பண்ண தெரியுமே, இதுக்கு பேர் தான் ஃபினான்சியல் மாடலிங், அப்படியா இதான் பண்ணிட்டேன். நிறைய தப்பு இருக்கும், பட் அந்த தப்பை வந்து நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத கூச்சப்படாம அவன் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டோம் சொல்லு நான் மாத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் என் கூட கனெக்ட் ஆகிக்கிற நிறைய பேர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போதுலாம் ஒரு காமன் பாட்டு இருக்கும் தெரியல. இன்னும் அடுத்த லைன் போயிட்டா என்ன பண்ணு சொல்லுங்க பண்றேன். அத வந்து எனக்கு தெரியும் சீன் போட்டுட்டு தெரியாதது வந்து ஏன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வரும்போது ஒன்னாதான் ஒர்க் பண்ண போறோம்னா தெரிய வரும்போது அது ரொம்ப நாள் நீடிக்காது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கேரக்டர் தெரியலங்கிறத தார்மீகமா ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மாஸ்டர் பீஸ் இருக்கு, நான் பேரு சொல்ல விருப்பப்படுறேன், ஆனா அந்த மாஸ்டர் பீஸ் எனக்கு தெரியல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மட்டுமே என்கிட்ட ஒரு 5-6 வருஷமா கேக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது, ஆனா எல்லாத்துக்கும் எல்லாமும் தெரியாமையே எத்தனை வருஷத்துக்கு இருப்பேன். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி என்னன்னு கேட்டால் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. ஸ்டார்ட் அப் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணி அப்படின்னு போயிருப்போம். இப்போ அப்படி கிடையாது, சம்பவம் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த ப்ராக்ரஸே இல்லாம இன்னமும் 5-6 வருஷமா ஸ்டார்ட் அப் பண்ணீங்கன்னா என்ன அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா அது எவ்வளவு இருக்கு காண்டேத்த விஷயம். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கு. ஐயோ இன்னொரு மாஸ்டர் பீஸ் இருக்கு, அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு தெரியல புரியல சொல்லல. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஃபவுண்டர்ஷிப்புக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். எம்ப்ளாயா இருக்கும்போது நீ இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கலாம். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் நான் இருக்கேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு D2C கம்பெனிஸ்லாம் வேலைக்கு சேரும்போது இன்டர்னாக போய் ப்ளே பண்ணும்போது எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். ஏன்னா என் பர்பஸே நான் உள்ள போனது அங்கே எம்ப்ளாய்மெண்ட்காக போனேன், அங்கே போயிட்டு மொத்த டிவிஷனையும் புரிஞ்சுக்கிட்டு வெளில வரணுக்காக போனது. அப்படி அங்கே உள்ள போயிட்டு புரிஞ்சுக்கிட்டு வெளில அந்த டைம் வெளில வந்துட்டு நான் பண்ண தப்பும் நிறைய பேர் பண்ற தப்பும் காமன் என்னன்னா வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு
அதுக்கப்புறமேட்டுக்கு அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனையும் அவங்களே தான் பார்க்கணும்னு பாக்குறாங்க. சென்ட்ரலைஸ்டா வச்சுக்கிறதுனால ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரோல் ஆகிறது இல்லை, ஒர்க் ஆகிறது இல்லை. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் டிசார்ஜ் பண்ணிடு. ஸோ ஓவர் அஃபினிட்டி இல்லைன்னா தூக்கி போட்டுரு. அப்படி இருக்கனால அங்கதான் மாட்டிக்கிறாங்க. எங்கிட்ட ஒருத்தருக்கலாம் அவன் என்ன பாரு ஓவர் அஃபினிட்டி. அவன் இன்னமும் பாத்தீங்கன்னா எங்கால தான் ஃபண்டு ஃபுல்லா ஹேண்டில் நான் அதை இப்போ கற்றுக்கிட்டோம். அதாவது யோசிச்சு பாரு, இப்போ ஒன்றுல இருக்கு நீ இருக்க, இப்போ நான் உள்ள வந்த உடனே ஓகே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நீங்க பாத்துக்கணும் போது அதுல ஒரு ஒன்ஸ் இன் வைல் பேசுவோம். அதை தாண்டி இப்ப நான் நிகழ்ந்து கேட்டுருக்கணும், எனக்கு கண்ட்ரோலர் பண்றது கத்துக்கணும், எனக்கு தெரியணும் அப்படின்னா என் பர்பஸே அது கிடையாது. அண்ட் நான் உள்ள வந்து கண்ட்ரோலர் பண்ண பாரு 10 நாள் இருந்துச்சு, ஆளுக்கு 5 நாளும் பிரிச்சுட்டு பண்ணா அது ஈஸி. இவன் எப்படி கேக்குறான்னா 10 நாள் இருக்குல்ல 10 வரையும் நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஏண்டா உனக்கு அதான் பண்ண தெரியாது, அந்த மனுஷனுக்கு அது சூப்பரா பண்ண தெரியும். அப்ப அவர் பண்ணிட்டு போட்டு நீ மீதியோட அது இப்படி எனக்கு வந்து இது என் தொழில் எனக்கு ஆசை வரமாட்டேங்குது, இப்ப யாருக்கோ வேலை செய்யற மாதிரி இருக்கு. அதுதான் முன்னாடியே சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாஸ்டர் பீஸ் இருப்பாருங்க. இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னா அகெயின் இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னா இட் மே ரிவார்ட்ஸ் யூ பெட்டர், பட் அந்த பர்சிஸ்டன்ஸ் வேணுங்கிறது. இதே நான் நிறைய டைம் கம்பேர் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வந்து அந்த எக்ஸிட் கொடுக்காம அதை நானே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நடத்திருந்தேன்னா மேபி ஒரு கேஷ் கவால் பில்ட் ஆயிருக்கும். ஆனா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கேன். டிப்பிக்குள்ள ஒரு எம்எஸ்எம்இ ஸ்கேப்ல வருஷத்துக்கு என் சேலரி போக ஒரு 15 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அப்படியே பவுன்ஸ் ஆகி ஓடிட்டே இருந்திருப்பேன். இந்த எக்ஸ்போஷருக்கு போயிருக்க மாட்டேன். அது ஃபெயில் ஆனது எனக்கு என்னமோ ஓகே. என்னாச்சுன்னா ஸ்ட்ரக்சரைஸாக வேலை பார்த்தேன். இந்த ரீஜன்ல எவ்வளவு கான்ஸ்டியூஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கு, அதுல மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு ஏஜ் வைஸா எடுத்து அப்பதான் ஓகே அப்ப இந்த ஒர்க் லைஃப்ல இருக்கிறவங்க தான் டேப் பண்ணணும் அப்படின்ட்டு இப்படிலாம் யோசிச்சேன். எங்க ஊர்ல வந்து இந்த ஸ்பின்னிங் மில்லாம் ரொம்ப அதிகம், லேபர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லேபர் ஓரியன்டான மாஸ் பிசினஸ் பண்ணுவாங்க. மில்ஸ் ஏகப்பட்ட மில்ஸ், ஒரு மில்லுக்குள்ள மினிமம் ஒரு 800 பேர் 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. நான் இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா, அதாவது எல்லாமே ஒரு அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கவர்மெண்ட்ஸோட பாலிசிஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நபார்டோட பாலிசிஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இப்படியே ஒரு இன்டிகிரேட்டடான ஒரு விஷயம். இந்த பக்கம் ஒரு 10,000 விவசாயிங்க, அவங்களுக்கு ஒரு எஃபிஓ இவங்க வந்து ரா மெட்டீரியல் படிச்சுட்டு தருவாங்க. இந்த எஃபிஓ வந்து ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு எம்எஸ்எம்இ, அது வந்து ஒரு எம்எஸ்எம்இ கிளஸ்டர், அந்த கிளஸ்டருக்குள்ள 10 கம்பெனி இருக்கும். அந்த 10 கம்பெனி கிட்ட கொடுத்து ரா மெட்டீரியல் வந்து கன்வெர்ட் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பருத்தியில ஆரம்பிச்சு அந்த பருத்தி வந்து ஒரு ஷர்ட் ஆகுதுன்னு நானே வச்சிருக்கேன் இந்த கம்பெனி. ஆமா, அதாவது என் கிளஸ்டர் ஸ்கூல்ல என் சிண்டிகேட் நானும் பேசுவேன். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு பெட்டர் இன்கம், எம்எஸ்எம்இக்கு வந்து ரா மெட்டீரியல் பெட்டர் ரேட்டுக்கு, எம்எஸ்எம்இக்கு வந்து சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூமே ஒரு கார்பரேட், அந்த கார்பரேட்டை நான் தான் நிஜமாவே சொல்றேன். இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணி ரூல்ஸ் மாதிரி போய் காலேஜ் கவுண்ட் ப்ரெசென்ட்லாம் பண்ணேன். ஐயோ அந்த அந்த எதுக்குன்னே தெரியாம நீ அவரை பாரு இவரை பாரு நிறைய பேர் கனெக்ஷன் இது எப்பங்கிற ஃபர்ஸ்ட் இயர்லயே என்னால சும்மா உட்கார முடியல, பெரிய ஐடியா எடுத்துட்டோம்டா, பெரிய புரட்சியா இந்த ஊர் நிறைய பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு பிபிடி போடுறேன், போட்டு அதாவது மொத்த பயாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது பயாலஜிக்கல்னா பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, இன்னும் வேற என்ன டிபார்ட்மெண்ட், ஜுவாலஜி எல்லாத்தையும் உட்கார வச்சு சும்மா அதாவது ஆஸ்திரேலியால பாரு பாலைவனத்தை வந்து புரட்சியை இப்படி மாத்தினாங்க. மனுஷன் நினைச்சா பண்ணக்கூடாத விஷயம் அதுக்கு இல்ல, அப்படி இப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுறேன். பேசி நாம எல்லாரும் ஒண்ணு சேர்றோம், நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த இப்படி இருக்கிற ஆசை கொடுத்து இப்படி மாத்துறோம். இதுக்காக நீங்க என்ன தர போறீங்க? டைம், அதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் திங். அப்படி இப்படின்னு பேசுறேன். நம்பி உள்ள வந்து ஜாயின் பண்ணி டெய்லி எக்ஸ்ட்ரா டைம் போட சொல்றது. எம்எல்எம் இல்ல, அந்த மாதிரி பண்ணீங்க. நான்
வந்து நான் ஒருத்தனே போய் எல்லாத்தையும் அன்கோல் பண்ணிட்டேன். அதனால எம்எல்ஏ இல்ல, ஒரு எல்லாம் சரியா கூட்டு இருந்து எனக்கு உணர்ச்சி போக பேசிட்டேன். அதுக்கப்புறம் டேய் அதான் பேசிட்டேன், நீ பண்ணுனா என்ன பண்ணிட்டோம் போன அதுக்கப்புறம் தெரியாதா சரின்ட்டு பெட்ரி கட்ட கழுவு அந்த ஸ்ட்ரீட் லைட் அடி அப்படின்னு நானும் பிரிச்சு பிரிச்சு ஒரு 10 நாள் இன்னொரு ஆளை கொடுத்து பார்த்தேன். ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் காலேஜ்லயே ஆரம்பிச்சோம், முடியல. அதுக்கப்புறம் என்னால நான் என்ன பண்ணேன்னா காலேஜ்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சிடுறேன். இந்த டைம்ல வந்து அப்படியே எழுச்சி மிக ஒரு மொத்தமா ஒரு கான்செப்டே உருவாக்கணும். எப்படின்னா இப்ப யோசிச்சு பாரு, 10,000 ஃபார்மர், 10,000 ஃபார்மர் ஃபேமிலி எவ்வளவு பெருசு, மினிமம் 3 பேர் 30,000 பேரு. இந்த பக்கம் நம்ம எம்எஸ்எம்இ ஆரம்பிக்கிறோம், 10 பெரிய கம்பெனி, ஒரு கம்பெனில 1000 பேருக்கு வேலை, 10,000 பேரு, 10,000 பேருக்கு எத்தனை ஃபேமிலி, அங்க ஒரு 30,000 பேரு, அப்படி இப்படின்னு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லி கம்பல் பண்ணிட்டோம். அப்படின்னு ஓட்டு போட வச்சு எம்எல்ஏ ஆகி இன்னும் பெரிய பெரிய திட்டம்லாம் பண்றோம். சரி, ஏர்போர்ட் கொண்டு வரோம், ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரோம், அப்படி இப்படி வச்சுட்டோம். பட் இப்ப ஆசை இருக்கு, எங்க ஊருக்கு ரயில்வே ஜங்ஷன் வரணும்னு ஆசைப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ஓட்டு வாங்க பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க? உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிட போறோம். உட்கார வச்சுட்டு உங்க அப்பா எல்லாம் என்னென்ன பண்றாரு, அதை என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் நினைச்சு பாரு. ரிலையன்ஸ் அடிக்கிற படிச்சு அவ்வளவு ரிலையன்ஸ் தாக்கம் இந்த பாட்காஸ்ட் பண்ண திட்டுவானுங்க. பொறி கிளம்பிட்டு எந்திரிக்கிறேன், இது வந்து ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம், அதை வச்சு ஒரு 100 கிளைண்ட் எடுக்கணும். இல்லப்பா 2-3 பேர் நீங்க பேசுறது புரியல, நீ என்னவோ ஜிடிஎம் பிவட் அப்படின்னா வெளியில வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்துகிட்டு இருக்கு இந்த சைடு அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வச்சு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் அப் தான்